காக்காய்க்கு சோறு போட்டு மறுபடியும் கீழே வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பேன். அது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் எப்போவுமே என்னுடைய சொந்த கதைகளை தான், என் அன்றாடம் நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற நான் செய்யும் காரியங்களை தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி ஃபோனில் நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவாக நாம் செய்தாலும் அதில் ஒரு உண்மை இருக்கணும், நிசங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இப்போ இதில் பாருங்கள், டெய்லி உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லை, டெய்லி நான் இந்த தேனில் கலந்த மிளகு வச்சிருக்கிறேன். அது ஒரு 3 பீஸ், மிஞ்சி போனால் 4 பீஸ் இந்த தேன் மிளகு பாருங்கள். இந்த தேன் மிளகை டெய்லி நான் சாப்பிடுவேன். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் உழைக்க முடியும். உழைப்பினால இந்த தேனும் சாப்பிடணும். தனியாக தேனும் வாங்கி வச்சுருக்கோம். இதில் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், இதனுடைய வாழ்க்கை நமக்கு தேவையா, இதை ஏன் நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவருடைய நடப்பு முறையும் ஒருவருடைய பழக்க வழக்கமும் அதில் நல்லதாக இருக்கும்போது, இது 4 பேருக்கு தெரிந்தால் அதை அவங்க பயன்படுத்தும் போது அதில் நல்ல நன்மைகள் பிறக்கும்ல. இதை சிந்தித்தே நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கூறிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கும் சில காரியங்கள், இந்த மாதிரி ஒரு நடைமுறை பழக்கத்தில் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மனம் தைரியமாக இருந்து ஒரு வேலை செய்வதற்கும் இது என்னுடைய நடைமுறை உங்கள்கிட்ட கூறிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். மற்றபடியாக பழம் வச்சுருக்கிறேன். காலையில் ஒரு செவ்வாழை சாப்பிடுவேன் நான். பாருங்க, வாங்கி வச்சிருக்கிறேன். நைட் தான் வாங்கிட்டு வந்தேன். டெய்லி ஒரே ஒரு பழம் சாப்பிடுவேன். ஒரு பழம் சாப்பிட்டா போதும், உடல் ஆரோக்கியம் வரும். இந்த செவ்வாழையினால் நம்முடைய எலும்புகள் இருக்கிறதுல கொஞ்சம் அது நல்ல வலுவாக ஏற்படும். முட்டி வலி கூட போகும். இதில் உள்ள பிசுபிசுக்கு அந்த மசாலா நல்லா சரியாக்கி அந்த வலிகளை கொஞ்சம் போக்கும். அதோடு இல்லாமல் காலையில் வெறுவத்தில் சாப்பிடும்போது இதில் பல சத்துக்கள் கிடைக்கிறது. சுறுசுறுப்பாக இருக்கலாம், நல்லா உழைக்கலாம். அதனாலேயே நான் இதை எடுத்துக்கிட்டு நான் சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுருப்பேன். சுடுதண்ணி குடிச்சிட்டு கிளம்புறது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது அன்றாட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற காரியங்கள், நாம் செய்கிற செயல்கள். இந்த செயல்கள் சிறப்பாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக அமையும்ல. அதுவாசியாகவே நான் உங்களிடம் இதை கூறிக்கிட்டு இருக்கிறேன். வேறு ஒன்றுமெல்லாம் இல்லை. இது சுயநலமோ பொதுநலமோ எதுவுமே இல்லை. என்னுடைய பழக்க வழக்கங்கள் சீராக இருக்குது. இந்த சீராக இருப்பதை பிறர் பயன்படுத்தினால் அது சில நன்மைகள் பிறக்கும்ல. அதுவாசியாகவே நான் உங்களுக்கு கூறிக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. சரி, வாங்க.
எப்போவுமே தண்ணி குடிக்கும்போது உட்காந்து தண்ணி குடிங்க, நின்றுக்கிட்டு குடிக்க வேண்டாம். அதுக்காண்டி உட்காந்து இடத்துல தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது நம்ம உட்காந்து தண்ணி குடிக்கலாம்ல, அதனால உட்காந்துக்கிட்டு தண்ணி குடிங்க. எனக்கிட்டே ஒரு கெட்ட பழக்கம், தண்ணி குடிச்சோன்னா ஏப்போ வரும். சரி, அடுத்தபடியாக நம்முடைய செட்டப் பண்ணல, வேலைக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி ஒரு கர்ச்சீப்பு மண்டையில் கட்டிட்டு போகிறது என்னுடைய வழக்கம். இதை கட்டிட்டு போய் இந்த துண்டை கட்டிட்டு போய் கர்ச்சீப்பை நான் கட்டிட்டு போகும்போது தான் உங்கள்கிட்ட நான் வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று பேசி உங்கள்கிட்ட ஷார்ட் வீடியோ போடுறது, பெரிய வீடியோ போடுறது, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். அதே போல் இன்னைக்கு என்னமோ எனக்கு ஒரு மனம் வந்தது. சரி, போகும்போது இன்னைக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லுவோம். இது பழைய வீடியோக்குள்ளேயே என்னுடைய இது இருக்குது. ஆனால் இன்னைக்கு என் மனதில் உதயமான ஒன்று உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். எப்போவுமே ஒரு காரியம் செய்யும்போது அந்த காரியத்தை பொறுப்பாகவும் அமைதியாகவும் அதில் ஒரு அன்பு கலந்து செய்தால் அங்கே ஒரு உயிர் ஓட்டம் ஏற்படும். அதை நாம் எப்போவுமே கடைபிடிக்க வேண்டும். நான் உங்கள் நண்பன், உங்கள் ஒருவன் இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.